ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய அணி பட்டம் வென்றுள்ளது. அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. இறுதிப் போட்டியில் சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடவருக்கான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. இறுதிப் போட்டியில் சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதிப் போட்டியில் சீனாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அசத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சபரி. வணக்கம் சபரி, செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் தரா. அதாவது பாத்தீங்கன்னா ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டியில மீண்டும் இந்திய அணி தொடர்ந்து 2வது முறையாக, அதாவது கடந்த முறையும் வந்து சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தாங்க, அதே மாதிரி இம்முறையும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ குறிப்பா இந்தியன் ஹாக்கி டீமோடைய வளர்ச்சி நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லயும் சரி, இந்த ஒலிம்பிக்லயும் ஒரு கன்சிஸ்டன்சியா ஒரு மெடல் அடிச்சிருக்காங்க. ஒரு டீமை வந்து ஒரு நல்ல அளவுக்கு ஸ்டாண்டர்டைஸ் ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் தலைமையிலான இந்திய அணி இம்முறையும் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ கண்டிப்பா சொல்லலாம், ஏசியன் சாம்பியன்ஷிப் ஹாக்கி மேட்ச்ல வந்து சீனாவை 1-0 என்ற புள்ளி கணக்குல வீழ்த்தி மீண்டும் வந்து அவங்க ஒரு சாம்பியன் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனா இப்ப எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, அடுத்தபடியான இந்தியன் டீம், இந்த செட் ஆஃப் இந்தியன் டீமோடைய growth ஓகே நல்லா இருக்கு, இதுக்கு அடுத்தபடியான இந்தியன் டீம் யார்? ஏன்னா ஹாக்கில ஸ்ரீஜிஷ் கோல் கீப்பர் இருந்தாங்க, கோல் கீப்பர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜூனியர் இந்தியன் டீமோடைய ஹாக்கி கோச் ஆயிருக்காங்க. இதுக்கு அடுத்த வர டீமும் இந்தியன் ஹாக்கி டீமும் ஒரு கன்சிஸ்டன்சியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. 2வது பட்சத்துல பாத்தீங்கன்னா ப்ரோ ஹாக்கி லீக் அப்படின்றது ஒன்று சமீபத்தில் இப்ப இன்னும் முன்னாடி நடத்திட்டு இருந்தாங்க, சமீபத்துல ஸ்டாப் ஆயிருந்தது. இதுக்கு அடுத்த பட்சமாகவும் ஹாக்கி லீக் வந்து தொடங்க இருக்கிறாங்க. அதுல சென்னை டீமோடைய பிரான்ச்சைசி இன்னும் டிசைட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஹாக்கி போட்டிகள் வர பட்சத்துல இன்னும் அதிகரிக்கும் அப்படின்றத எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்தாலும், ஹாக்கிக்கான மெடல், ஹாக்கிக்கான அங்கீகரிப்பு, ஹாக்கிக்கான ஒரு புத்தியோகம் வந்து நிறைய வந்திருக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அளிக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சபரி.